ஒரு காதல். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகலாமா சார்? வாட்? நீங்க ஏன் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்க டீம் என்னாச்சு? அங்க போய் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதானே? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்மா? சார், அது சூர்யா சார் என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதனால ஒரு வாரம் நான் இந்த ஊர்ல சும்மா தான் இருக்க போறேன். அட்லீஸ்ட் இந்த 1 வீக் உங்க பக்கத்துல இருந்தாலாவது ஏதாவது கத்துப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு மார்க்ஸ் எல்லாம் தாண்டி இந்த 1 வீக் நான் எஃபிஷியண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க சின்சியரான ட்ரெயினி ஆச்சே கயல். சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க என்னமா தப்பு பண்ணீங்க? கோவில் நகையை திருடினவங்கள தனியா போய் பிடிக்க முயற்சி பண்ணல. அது அவருக்கு பிடிக்கல. அதான் என்ன அனுப்பிட்டாரு. அப்படியா? அவர் சொல்றது சரிதான். அப்படி தனியா போனதால தானே ஆபத்துல மாட்டிருக்கீங்க. இந்நேரம் உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசரை நம்ம டிபார்ட்மெண்ட் இழந்திருக்குமே. ஆமா சார், நான் பண்ணது தப்புதான். அதனாலதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. நான் ஒரு வாரத்துக்கு எந்த டாஸ்க்கும் பண்ண முடியாது. ஒரு வாரம் வேஸ்டா இங்க பொழுது போக்குறத விட உங்களோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதனால தான் கேக்குறேன். நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். சார், பாவம் சார். அவங்க இந்த அளவுக்கு கேட்குறாங்கல்ல, பரவாயில்ல சார். நம்ம டீமில் சேர்த்துக்கலாம் சார். அப்போ ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். பரவாயில்லையா? சரிம்மா, நீ சஸ்பெண்ட் ஆனாலும் இவ்வளோ ஆர்வம் காட்டுற பாத்தியா? அதுக்காகவே உன்னை இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல சேர்த்துக்கிறேன். ஆனா உன்னை டீம்ல ஜாயின் பண்ணலாம் முடியாதுமா. ஜஸ்ட் நீ வேணா வாலண்டியரா இருந்து கத்துக்கலாம். என்ன சூர்யா சார் பார்த்தா தான் கொஞ்சம் சங்கடப்படுவாரு. அதை நான் டீல் பண்ணிக்கிறேம்மா. தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஸ்கிப்பிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். யார் லாங் டைம் பண்றாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர். ராஜா, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். சீக்கிரம் ஆரம்பி. ஸ்டார்ட். என்னடா? ஓகே கயல், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். வாவ். வெரி குட் கயல், எக்ஸலன்ட் ஜாப். ஜென்ஸ் டீமை விட நீங்க ரொம்ப லாங் டைம் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்ல அத்லெட்டா இருப்பீங்க போல இருக்கே. கீப் இட் அப். தேங்க்யூ சார். குட் ஜாப். வாங்க போலாம். கலக்குறீங்க கயல். பாய்ஸ் டீம்ல சேர்ந்து நீங்க வேற லெவல்ல கெத்து காட்டுறீங்க. தேங்க்யூ. எங்க ராகவன் சார் யார் பர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா என்கரேஜ் பண்ணி பாராட்டுவாரு. ஆல் தி பெஸ்ட் கயல். தேங்க்யூ.
சூர்யா சார், நீங்க என்னதான் பண்ணாலும் கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன கயல், நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்லணுமா? என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம்? சார், இந்த ஒரு வாரத்துக்கும் நான் உங்க டீம்லயே கண்டினியூ பண்ணி நீங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன சொல்றீங்க கயல்? நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கிப்பிங் பிராக்டிஸ்க்கு அலோவ் பண்ணேன். அதுக்காக என் டீம்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்றீங்களே, அஃபீஷியலா அது பாசிபிள் இல்லம்மா. சார், நீங்க சேர்த்துக்கலன்னா நான் இந்த ஊர்ல எங்கேயாவது தங்கிட்டு ஒரு வாரம் சும்மா தான் சார் இருக்கணும். அதனால தான் கேட்குறேன். எதுக்காகமா நீங்க இங்கேயே இருக்கணும்? ஒரு வாரம் ஜாலியா ஊருக்கு போயிட்டு வர வேண்டியதானே? அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது அது வந்து ஊர்ல எனக்குன்னு யாருமே இல்லை சார், அதான். சரிம்மா, நான் உங்க பர்சனல் கேட்க விரும்பல, அது நாகரிகமும் இல்லை. ஆனா சூர்யா சார் உங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எப்படி உங்களை என் டீம்ல ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்றது? இது லேடிஸ் டீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ஸ் டீம் வேற. எப்படி இருந்தாலும் உங்களை என் டீம்ல ஜாயின் பண்ணிக்க அகாடமி அலோவ் பண்ணாதுமா. அதுவும் இல்லாம சூர்யா சார் பார்த்துட்டு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அவர் கம்ப்ளைண்ட் பண்ணா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சார், என்னால உங்க டீமுக்கு எந்த கெட்ட பேரும் வராது சார். நான் எந்த விதத்துலயுமே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி சூர்யா சார் அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற ஆள் இல்ல சார். வேணும்னா நான் ஒன்று பண்றேம்மா, நான் சூர்யா சாரை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன், ஓகேவா? அவர் தான் என்னை சஸ்பெண்ட் பண்ணாரு. அவர்கிட்டயே கேட்டா அவர் எப்படி சார் ஒத்துக்குவாரு? சரி சார், இதுக்கு மேல நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நான் இந்த ஊர்ல யார் வீட்லயாவது தங்கிக்கிட்டு ஒரு வாரத்தை எப்படியாவது ஓட்டுறேன் சார். தேங்க்யூ. கயல், ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க ரொம்ப டெடிகேஷனான ட்ரெயினி. அந்த போர்வெல் கிணத்துல குழந்தைய காப்பாத்தினப்பவும் சரி, நகை திருடினவங்கள தைரியமா பிடிக்க முயற்சி பண்ணப்பவும் சரி, ஏன் இப்போ ஸ்கிப்பிங் பிராக்டிஸ்ல கூட ஆம்பளை பசங்களை மிஞ்சிதான் நின்னீங்க. நீங்க கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமான தைரியமான விமன் போலீஸா வந்து சாதிப்பீங்க. எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லைம்மா. இந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கவங்கள எனக்கு திருப்பி அனுப்ப மனசே வரலம்மா. அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், உங்களை என் டீம்ல சேர்த்துக்க முடியாதுமா. ஜஸ்ட் நீங்க வேணா ஒரு வாலண்டியரா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ It's வெரி okay, மச் ma. சார். ஹாய். ஹாய். ஹாய் மச்சான், நீ சொன்ன மாதிரியே உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உன் ஆளு நம்ம டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாளா? அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கொண்டாட்டம் தான். அதுக்குள்ள ஏதாவது பேச முடியுதான்னு பாரு. நான் தான் சொன்னேன்ல, இதான் லவ் மிராக்கல். அதான் இப்படி நினைக்காததெல்லாம் நடக்குது. நான் எப்படியும் பேசிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாஸ்க் என்னன்னா, எல்லாரும் ஒவ்வொருத்தரா இந்த ரோப்ல ஏறி போய் மேல டச் பண்ணிட்டு வரணும். எஸ் சார். ஓகே, ஸ்டார்ட். எஸ் சார். எஸ் சார். சரி கார்த்திக், நீங்க ட்ரை பண்ணுங்க. வாவ், வெல் டன், வெல் டன், வெரி குட். போங்க. அன்பு சார்.
நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். குட் ஜாப், குட் ஜாப். தேங்க்யூ சார். சார் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். வேண்டாமா, இது ரொம்ப ரிஸ்கான டாஸ்க். இது பொண்ணுங்களுக்கு சரியா வராது. நீங்க மட்டும் இதை செய்ய வேண்டாம். பரவாயில்ல சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே, ப்ளீஸ் சார். சரி, ட்ரை பண்ணுங்க. ஆனா கஷ்டமா இருந்தா விட்டுருங்கம்மா, சரியா? ஓகே சார். வாங்க. அம்மா பார்த்து ஜாக்கிரதம்மா. Come on, Kyle. Go on, Come go on, on. Kyle. Come on, Kyle. நல்லா கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. அப்படிதான், அப்படிதான். கயல், உங்களால் முடியும். வாவ். பார்த்து பார்த்து மெதுவா இருங்கம்மா. நான்சென்ஸ். இந்த ரிஸ்கான வேலையெல்லாம் இவளை யார் பண்ண சொன்னது? சூப்பர் கயல். வெல் டன், வெல் டன். ஸ்டாப் இட். நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புனா உன்னை யார் இங்க வந்து டாஸ்க் பண்ண சொன்னது? சார் யாரும் என்ன பண்ண சொல்லல, நான் தான் சார் கிட்ட கேட்டு இந்த டாஸ்கை பண்ணேன். சஸ்பெண்ட் பண்ணா கேம்ப்ல இருக்க கூடாது, எந்த டாஸ்க்கும் பண்ண கூடாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்க வந்து டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்க? சார் கூல் சார். அவங்க டாஸ்க் பண்ண ஆசைப்பட்டாங்க, நான் தான் அலோவ் பண்ணேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். விடுங்க சூர்யா சார். என்ன சார் இது? அவங்க கேட்டா நீங்க டாஸ்க் பண்ண அலோ பண்ணுவீங்களா? புத்தி சொல்லி அனுப்பாம சஸ்பெண்ட் பண்ண ஒரு ட்ரெயினியை வச்சு நீங்களே பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரியில்லை சார். ஜஸ்ட் டீமா இருந்தா என்ன சூர்யா சார்? நாளைக்கு சர்வீஸ் பண்ணும்போது சேர்ந்து தானே ஒர்க் பண்ணி ஆகணும். அவங்க டாஸ்க் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க, அதான் பரவாயில்லன்னு சேர்த்துக்கிட்டேன். சார், யார் வேணாலும் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், அதுக்காக அவங்க எல்லாரையும் உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இங்க யார் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் தான் டெசிஷன் எடுக்கணும். சார் அவங்க எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நானே அவங்க ஸ்கில்ஸ்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டீம்ல இல்லையேன்னு நினைச்சிருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா அவங்கள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்க சார். எனக்கு என்னவோ நீங்க ஈகோ கிளாஷ்ல தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். சும்மா இருக்கிறதுக்கு என் டீம்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். இதுல எதுவும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே சார். சார் நீங்க தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். இப்ப நீ உடனே இந்த இடத்தை விட்டு வரப்போறியா இல்லையா? வா. சார், சூர்யா சார். சார் சார் முதல்ல என் கையை விடுங்க. சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்க சார்.
சாரி ராகவன் சார். இட்ஸ் ஓகே சார். என்னை மன்னிச்சிருங்க சூர்யா சார். நீங்க இன்னும் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் என் லட்சியத்துல இருந்து விலக மாட்டேன். அதை அடைஞ்சே தீருவேன். ச்சே, நான் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடந்துக்கிட்டேன்? கையை பிடிக்கிற அளவுக்கு கையில் மேல எனக்கு என்ன உரிமை இருக்கு? பாய்ஸ், இப்போ நம்ம ஒரு முக்கியமான டாஸ்க் பண்ண போறோம். உங்க எல்லாருக்கும் கன் ஷூட் பண்ற பிராக்டிஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எஸ் சார். இன்னைக்கு யார் கரெக்டா நான் சொல்ற பாயிண்ட்டை குறி வச்சு சுட போறீங்கன்றதான் டாஸ்கே. சூப்பர் சார். கன் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கன் ஷூட்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். குட். ஆனா வழக்கம் போல இல்லாம இந்த டாஸ்கை வித்தியாசமா பண்ண போறோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவமா இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுது சார். ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டே கன் ஷூட் பண்ணணும், அதானே சார்? நீ அப்பப்போ உன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க அன்பு. சார், இந்த ஆப்பிளை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை குறி வச்சு ஷூட் பண்ணணும், அதானே சார்? நீ சொன்னது ஓரளவுக்கு சரிதான். ஆனா நீ சொன்ன மாதிரி ஆப்பிளை ஒரு இடத்துல வைக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா ஒருத்தரை நிக்க வச்சு அவங்க தலையில ஆப்பிளை வச்சு மற்றவங்க குறி பார்த்து ஷூட் பண்ணணும். மச்சான், இன்னைக்கு நம்மளை தான் குறி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். புரியுது மச்சான். என்னோட பயமும் அதுதான். இங்கே சீக்ரெட் வாங்கினவன் உயிரையும் பணையும் வச்சாகணும் போலயே. எல்லாம் நம்ம தலை விதி. என்ன டாஸ்கை பத்தி முழுசா சொன்னதும் அப்படியே பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க. இப்படி பயந்தீங்கன்னா டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தைரியமா அக்யூஸை ஷூட் பண்ண போறீங்க? சும்மா எதையாவது ஷூட் பண்ணி பழகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு மனுஷனை ஷூட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரும். அதனால பயப்படாம இந்த டாஸ்கை நீங்க ஒவ்வொருத்தரா ட்ரை பண்ணுங்க. புரியுதா? எஸ் சார். சரி, இப்போ முதல்ல இந்த ஆப்ல யார் தலையில வைக்கலாம்? என்ன மட்டும் சொல்லிடாதீங்க சார். நீங்களே அப்படி வந்து நில்லுங்க. ஆதி சார். நீ மட்டும் அப்படி நில்லு. பயப்படாம நில்லுப்பா. டிஸ்டன்ஸ் ஓகே. ராஜா, யுவர் டர்ன். எஸ் சார். ஆப்பில் ஷூட் பண்ணு. ஓகே சார். என்னப்பா இவன்? என்ன ராஜா, இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணியும்
உன்னால ஒரு ஆப்ல கூட குறி பார்த்து சுட முடியலையே. சாரி சார். கிவ் த கன். சரி, நெக்ஸ்ட் யார் ஷூட் பண்ண போறீங்க? சார் நான் ஷூட் பண்றேன் சார். நீங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியலீங்களே கயல். சார் நான் நல்லா ஷூட் பண்ணுவேன் சார். ஐயோ